நான் எஸ்ஐசி சாரை போய் பார்க்கறதுக்காக போகிறேன். அவரை நான் வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி சந்திக்கும் போது என்ன இயல்பில் இருந்தாரோ அதே இயல்போடு தான் என்னை உட்கார வச்சு நான் அவரை அதே வீட்டில் பேசிட்டு இருந்தோம். அவரே சொன்னார், அதே இடத்துல வச்சு தான் எனக்கு அவருக்கு ஆர்கியூமெண்ட்லாம் நடந்திருக்கு. மோனி வெளியே போங்க, நீங்கள் முதல்ல மோனி வெளியே போங்க, நான் குடிச்சிட்டு போயிருக்கேன். ஓகே, மோனி வெளியே போங்க நீங்கள் அப்படி இப்படின்னாரு. சூர்யா சாரை பார்க்கும்போது நான் பார்க்க போகிறேன்னு தெரியும், நான் குடிச்சிட்டு தான் போகிறேன். அவர் போய் பார்க்க போகிறோம் அப்படிங்களா, ஏன்னா தான் போகிறேன். என்கிட்ட ஒருத்தன் சொல்கிறேன், அவரை போய் பார்க்கும்போது எது குடிச்சிட்டு போகிற அப்படி படம் தருவார். நான் படம் வேணும்னு சொல்லி கேட்டு போனால் தானே கரெக்டாக போகணும். நான் வேண்டான்னு சொல்லத்தானே போகிறேன். எப்படி போனேன்னு எனக்கு குடிக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. குடியை விட்டவனு தான் பிரச்சனை. விட்டதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது. அவங்களால நார்மலான லைஃப் ஆட முடியாது. கை ஒரு பக்கம் இப்படி ஆடும், நம்மளா சொல்லாமலே ஆடும், அதுவாக ஆடும். ஆனால் எங்களோட படத்தில் ஆரம்பிக்கும் போது முதல்ல நேர்மைக்கு நெருக்கமாக இருக்கும் எங்கள் முதல்வருக்கு நன்றின் தினந்தோறும் ஆகாயம் படக்குழுன்னு போட்டு தான் ஆரம்பிக்கிறோம். ஓகே, அதில் எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது, எந்த அரசியலுக்காகவும் கிடையாது. புதுசாக வந்துட்டாரு ஒரு, இன்னைக்கு அவருக்கு அரசியல் பற்றி என்ன தெரியும் அதெல்லாம் வந்து அவருக்கு என்ன தெரியுதோ இல்லையா, ஏமாற்ற தெரியாதுல்ல, அவருக்கு ஏமாத்தாமல் இருக்காருல்ல, அது பெரிய விஷயம் இல்லை. பொலிட்டிக்ஸை எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு தான் வரணுமா என்ன தெரியணுங்க? ஜனங்களை கஷ்டப்படுத்தாமல் இருக்கணும், பொய் சொல்லாமல் இருக்கணும், ஓரளவுக்கு நேர்மையாக இருக்கணும்னு தெரிஞ்சா போகிறோம். இதுதான் பெரிய குவாலிட்டின்னு நினைக்கிறேன். அன்னைக்கு தான் நான் கௌதம் சாரை முதல்ல மீட் பண்ணுறேன். பார்த்த அன்னைக்கே அவர் என்ன பண்ணி வச்சிருக்காரோ அந்த விஷயத்தை எனக்கு சொன்னார். அவருக்கு உள்ளுக்குள்ள ஒரே ஒரு சின்ன டவுட் மட்டும் இருந்தது. ஏன்னா முதல் நாள் பார்க்கும்போது நான் கொஞ்சம் குடிச்சிருக்கேன், பட் பேசிட்டு இருக்கும்போது இது எப்படி செட் ஆகுமா அப்படின்னு மாதிரி அவர் பண்ணிடுவாரா அப்படிங்கிற செட் ஆகுமான்னு ஒரு டவுட் இருந்தோன்னு அவர் என்ன கேட்டார், நீங்கள் கொஞ்சம் குடிச்சிருக்கீங்க, நம்ம நாளைக்கு பேசலாமா அப்படின்னு மாதிரி அவர் கேட்டார். நான் நாளைக்கு வந்தாலும் குடிச்சிட்டு தான் வருவேன் அப்படின்னு. முதல் படம் ஹிட்டு, தெலுங்குல அந்த படம் மனசு சூடுன்னு பெரிய ஹிட்டு. தெலுங்குலையும் ஹிட்டு, தமிழ்லையும் ஹிட்டு. ஆனால் எனக்கு ரவிதேஜா அன்னைக்கு நாங்கள் ஒரு கேரக்டர் நடிச்சிருப்பேன் தினந்தோறும்ல, அந்த கேரக்டர் தான் அங்கே ரவிதேஜா அறிமுகம். சூர்யா சார்ட்டே கேட்டேன், சரி என்ன கூப்பிட்டீங்களாமே எதுக்கு சார் அப்படின்னா, நான் உங்களை எதுக்குங்க கூப்பிடுவேன், எங்களா நான் கிளாஸ்மேட்டா, நம்ம ஒரே ஃப்ரெண்டா, ஒரே ஊரா, நம்மளோட ஒன்றா கோலி விளையாடிட்டு இருந்தோம், நான் உங்களை எதுக்கு கூப்பிடுவேன், படம் பண்ண தானே கூப்பிடுவேன். சினிமா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சாமி மாதிரி தான் அது. நீ சரியா இருந்தேன்னா உன்னை விடவே செய்யாது. நீ உனக்கான ஒழுக்கம் இல்லை அப்படின்னா எனக்கு அதில் நம்பிக்கையே இல்லை. நீ சரியா இருந்தால் சினிமா கிடைக்கும். இங்கே சொல்கிறாங்களே ட்ரெண்டு, இன்னைக்கு சினிமா அப்படி இல்லை, வேற மாதிரி மாறிடுச்சு. சினிமா எதுவுமே மாறல, நீங்கள் நல்லா இருந்தால் பார்ப்பாங்க. நான் அழுதுக்கு சீன் எடுத்து அவன் சிரிச்சிட்டான்னா கஷ்டம், நான் சிரிக்கிறதுக்கு சீன் அடிச்சு அவன் அழுதுட்டான்னா கஷ்டம். கனெக்ட் ஆகிட்டா பார்த்துருவாங்க. கனெக்ட் பண்ணுறது தான் அங்கே பெரிய விஷயம். என்ன கேட்டால் பேப்பர் தான் சார் சினிமா, எழுதணும், வேலை செய்யணும். எங்கிட்ட நிறைய பேர் சொல்லுவாங்க, ஒரு ஆரம்பத்தில் பேசிகிட்டு இருக்கும்போது குடித்தா நிறைய வந்து சீன் வரும், குடித்தா நிறைய கதை வரும், குடித்தா நிறைய கற்பனை வரும், கிரியேட்டிவிட்டி அதிகமாகும். என்னை பொறுத்த வரைக்கும் குடித்தா வியாதி வரும், சண்டை வரும், போலீஸ் வரும், கடன் வரும், நிறைய வரும். சீனை தவிர எல்லாம் வரும். ஆனால் இவனுக்கு அது மட்டும் தான் வரும். நாங்கள் சினிமா எடுத்தோன்னா அதுக்குள்ளே தினந்தோறும் பண்ணும்போதே சொல்ல வரும், அரசியல் இல்லாமல் சினிமா எடுக்கிறது இல்லை. ஓகே, ஒரு பொலிட்டிக்கெலாம் ஏதாவது ஒரு விஷயம் வேணும், சமூக கருத்தும் அது இருந்தால் மட்டும்தான் சினிமா எடுக்கணும். ஓகே, ஏன்னா லவ் இருந்தாலும் சரி, எந்த படமாக இருந்தாலும் அரசியல் இல்லாமல் இங்கே வாழ்க்கை இல்லை தருங்க. Regal Jewellers, the biggest manufacturer and wholesalers, now in T Nagar, Chennai. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cyber security and more. குமுதம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க தீபக். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, தினந்தோறும் படத்துடைய இயக்குனர் நாகராஜ் சார் தான் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்குங்க. ரொம்ப நாள் ஆச்சு உங்களை மீடியாவில் பார்த்து. எப்படி போயிட்டு இருக்கு சினிமா வாழ்க்கையெல்லாம்? போயிட்டுருக்கு. இப்போ ஆக்சுவலாக ஒரு கேப்புக்கு அப்புறம் ஆகாயம்னு ஒரு ப்ராஜெக்ட் முடிச்சிருக்கோம். ஓகே, ஷூட்லாம் முடிஞ்சது, கம்ப்ளீட்டாக முடிஞ்சது, போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டுருக்கு. ஓகே, செப்டம்பர் லாஸ்ட்டுக்குள்ளே ரிலீஸ் பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்டுக்கான ஒரு விஷயம், வேறு ஒரு ஆஃபீஸில் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்டுக்கான விஷயம் போயிட்டு, ஆகாயம் இல்லாமல் அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கான போயிட்டுருக்கு. ஒரு நீண்ட கேப் ஆயிடுச்சு இல்லை சார்? ஆமாங்க, அது காரணம் நான் தான், வேறு யாருமே கிடையாது. ஓகே, சினிமா எல்லாமே கொடுத்தது, ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நான். நிறைய இடத்துல நீங்கள் அதை பேசியிருப்பீங்க. ஆமாம், நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட பேசுகிறப்போ தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா குறிப்பாக சொல்லணும்னா ஜிவிஎம் சார்கிட்ட நீங்கள் உதவி இயக்குனராக வேலை செஞ்ச அந்த விஷயங்கள் எல்லாமே கேட்குறப்பே எனக்கு இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. ஏன்னா ஜிவிஎம் சார் படத்தில் டைலாக்ஸ்லாம் எல்லாருமே டைலாக்ஸ் பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விமர்சனங்கள் இருக்கும். நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் ஒரு முக்கியமான வேலை பார்த்துருக்கீங்க, அவருடைய டைலாக் ரைட்டராக இருந்தது. ஆமாங்க, டைலாக் ரைட்டர் ஆக்சுவலாக வந்து எனக்கு கௌதம் சார் வந்து எப்படி தெரியும்னா, நான் சிடிவி இதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணாங்க, ஜோடி அப்படின்னு ஒரு படம். ஓகே, ஜோடி படம் பண்ணும்போது ஜோடியோட டைரக்டர் வந்து பிரவீன் காந்தி, அவர் என்னோட நண்பர் தான். ஓகே, ஸோ அந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்காக கூப்பிட்டாங்க. அதாவது டைலாக் சைடு ஒர்க் பண்ணிட்டு அதில் ஆக்ட் பண்ணணும்னு ஒரு சின்ன கேரக்டர்ன்ட்டு. பட் எனக்கு ஆக்ட் பண்ணுற கூட இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது. அப்போ ஆக்சுவலாக போயிட்டு அவர்கிட்ட போய் நான் நடிக்கலைன்னு சொல்லதுக்காக தான் பிரவீன் காந்திகிட்ட போய் பார்க்க போயிருந்தேன். நான் எனக்கு ஆக்ட் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு. சரி, ஆக்ட் பண்ண வேண்டாம், ஒர்க் பண்ணலாம் கொஞ்சம் அப்படின்னு மாதிரி கூப்பிட்டாரு. சரி, அப்புறம் நம்மளும் ஒரு மாதிரியாக இருந்துகிட்டு இருந்த டைம் தான். சரி, ஓகே, ஒர்க் பண்ணலான்னு போனோம். ஒர்க் பண்ண போன இடத்துல அப்புறம் அவங்களுக்கு தெரியும், ஒர்க் பண்ண போன இடத்துல மறுபடியும் நடிங்க அப்படி அப்படின்னு. அப்படி எனக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது, பட் நடித்தேன் நான் அதில். ஓகே, ஃப்ரெண்டு கேரக்டராக ஒரு கேரக்டர் நடிச்சிருப்பேன். அப்புறம் அதில் ஒர்க் பண்ணோம். அந்த படம் ஒர்க் பண்ணி முடிச்சப்போ அந்த படம் ரொம்ப நல்லா போச்சு. கமர்ஷியலாகவே ஜோடி வந்து நல்ல ஹிட்டு.
ஸோ அதனால் அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஜோடி முடிச்ச உடனே எனக்கு அங்கே முரளி மனோகர் சார் வந்து அங்கே ஒரு ப்ராஜெக்ட் பண்ண தான் பண்ணியிருக்கலாம், நான் டைரக்ட் பண்ண தான் பண்ணியிருக்கலாம். பட் நான் அந்த டைரக்ட் பண்ணக்கூடிய ஐடியாலே இல்லைன்னா எனக்கு அந்த டைரக்ட் பண்ண மென்டாலிட்டி இல்லை. உங்கள் ஒர்க்கை பார்த்து அவங்களே ஏன்னா நான் அங்கே ஒர்க் பண்ணது அவங்களுக்கு பிடிச்சிருந்தது. என்னோட ரைட்டிங் அவங்களுக்கு அப்பப்போ சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணுறது, ஓகே ஸ்பாட்டில் பண்ணது. அது ஒரு முரளி மனோகர் சாரோட ஒரு தம்பி இருப்பார், ஜெயக்குமார் சார்னு ஒருத்தர் ஓகே இருப்பார். அவர் தான் அங்கே வந்து ஃபுல்லாக ஷூட்டிங்கில் ஃபுல்லாக இருப்பார். அவர் அதை பார்த்துட்டு இருப்பார். பட் அதனால என்ன ஒரு படம் பண்ணதுக்கான சூழல் கூட கிடச்சிது. நான் பண்ணல வந்துட்டேன். அப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்னை சிடிவிலேருந்து கூப்பிட்டாங்க. ஓகே கூப்பிட்டு என்னை வந்து இப்படி நாங்கள் வேற ஒருத்தர் வச்சு ஒரு படம் பண்ணுறோம், கௌதம் சொல்லி ஒருத்தர், அவர் படம் பண்ணுறோம். மாதவன் வந்து அப்புறம் அலைபாயத்தை முடிச்சு அடுத்த படம் அலைபாயத்தை ஹிட்டுங்கிறதுனால அடுத்த படத்துக்கு பயங்கர டிமாண்ட் இருந்தது. மாதவன் வந்து டேட்டு கொடுத்துருந்தாரு சிடிவிக்கு. ஓகே டேரக்டர் யாருன்றதை வந்து இவரே டிசைட் பண்ணியிருந்தார். மாதவனே எனக்கு தெரிஞ்ச கௌதம்னு ஒருத்தர் இருக்காரு. மாதவன் சாருக்கும் கௌதம் சாருக்கும் ஏற்கனவே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது. ஓகே அந்த ஃப்ரெண்ட்ஷிப்னால அந்த ப்ராஜெக்ட் நடந்தது. ஓகே ஸோ அதனால் நாங்கள் வந்து சும்மா ஒரு லைன் கேட்டிருக்கோம், எங்களுக்கு பிடிச்சிருக்கு, இதுக்கு டயலாக் எழுதுறதுக்கு என்ன கூப்பிட்டாங்க. ஸோ அப்புறம் நான் வந்து ஏற்கனவே அந்த கம்பெனி எனக்கு தெரிஞ்சதுனால அங்கே இப்போ டயலாக் எழுதலாம் அப்படின்றதுக்காக கூப்பிட்டுருந்தாங்க. நான் போயிருந்தேன். அப்போ தான் ஃபர்ஸ்ட் கௌதம் சார் நான் முதல்ல அங்கே மீட் பண்ணுறேன். ஓகே அந்த தருணத்தை பற்றி சொல்லலாமா? முதல்ல மீட் பண்ணி என்ன ஆமாம், முதல்ல ஆக்சுவலாக வந்து அந்த படத்துக்கு டயலாக் வந்து நான் போகும்போது பாலகுமாரன் சார் அங்கே இருந்தார். ஆக்சுவலாக பாலகுமாரன் சார் தான் டயலாக் எழுதுற மாதிரி இருந்தது. பட் என்னவோ தெரியல, பாலகுமாரன் சார் வந்து அவங்களுக்கு செட் ஆகலை. கௌதம் சாருக்கும் பாலகுமாரன் சாருக்கும் செட் ஆகலை. அவர் பெரிய லெஜெண்ட் அவர் பாலகுமாரன் சார் வந்து. பட் இருந்தாலும் அவருடைய ஏதோ செட் ஆகலை. அப்புறம் பாலகுமாரன் சாரை நான் பார்த்தேன். எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் 10 நிமிஷம் பேசிட்டு இருந்தோம். அப்புறம் அவர் கேட்டார், என்னையா நீ எழுத வந்துருக்கியா அப்படின்னு கேட்டார். அவர் இல்லை சார் கூப்பிட்டாங்க அதான் வந்திருக்கேன் அப்படின்னாரு. அப்போ என்கிட்ட அவர் கேட்டார் வழக்கமாக, நான் என்ன போகும்போது கொஞ்சம் குடிச்சிருந்தேன். நான் என்ன கேட்டேன், நீ இன்னும் அப்படி தான் இருக்கியா அப்படின்னு கேட்டார். நான் என்ன பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு நான் அவர் சிரிச்சிட்டு ஒன்று கூப்பிட்டுருக்காங்க, நான் பாரு ஏதாவது பண்ணியா, ஏன் அப்படி இருக்கிற நீ, ஏதாவது நல்லா எழுதுவையா நீ, எதுக்கே அப்படி இருக்கிற அப்படின்னாரு. கொஞ்சம் நேரம் வழக்கமாக எல்லாரும் சொல்கிற மாதிரி அவர் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணிட்டு கிளம்பி போயிட்டாரு. அப்புறம் அன்னைக்கு தான் நான் கௌதம் சார் முதல்ல மீட் பண்ணுறேன். பார்த்த அன்னைக்கு அவர் என்ன பண்ணி வச்சிருக்காரோ அந்த விஷயத்தை எனக்கு சொன்னார். அவருக்கு உள்ளுக்குள்ளே ஒரே ஒரு சின்ன டவுட் மட்டும் இருந்தது கௌதம் சாருக்கு. ஏன்னா முதல் நாள் பார்க்கும்போது நான் கொஞ்சம் குடிச்சிருக்கேன். பட் பேசிட்டு இருக்கும்போது இது எப்படி செட் ஆகுமா அப்படின்னு மாதிரி பண்ணிடுவாரா அப்படிங்கிற செட் ஆகுமான்னு ஒரு டவுட் இருந்தவொன்னு அவர் என்ன கேட்டார், நீங்கள் கொஞ்சம் குடிச்சிருக்கீங்க, நம்ம நாளைக்கு பேசலாமா அப்படின்னு மாதிரி அவர் கேட்டார். நான் நாளைக்கு வந்தாலும் குடிச்சிட்டு தான் வருவேன் அப்படின்னு. ஆமாம், அப்படிதான் இருப்பேன். நான் அப்படிதான் இருந்துகிட்டு இருந்தேன். ஸோ அதனால் அவருக்கு அந்த பதில் அவருக்கு பிடிச்சிருந்தது. சரின்ட்டு நாளைக்கு வந்தாலும் இப்படி தான் வருவீங்கன்னா அப்படின்னா போய் சொல்லவும் முடியல. நாளைக்கு கூட்டாலாம் அப்படி தான் போயிருப்பேன். நான் அப்படி தான் இருந்தேன். ஆனால் பார்த்தா தெரியல, பட் உங்கள்கிட்ட இருந்து ஸ்மெல் வருது அப்படின்னாரு. அம்மா என்ன குடிச்சிருக்கும் போது வரும்ல அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அப்புறம் திருப்பி கலாய்க்கிற மாதிரி பேசிட்டு கலாய்க்கல, பேசுறதே அப்படி தான் பேசினேன் அவர். ஓகே. ஸோ அப்புறம் அவர்கிட்ட உட்காந்து பேசணும்னா அவர் ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணி வச்சிருக்கோன்றது என்கிட்ட சொன்னார். அவர் சொன்னதுக்கப்புறம் நான் ஒரு 1/2 மணி நேரம் அவர்கிட்ட பேசணும் இல்லையா. அன்னைக்கு பேசுனது இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அவருக்குமான உறவு இருக்குது. இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு 15-20 வருஷம் தாண்டியும் அன்னைக்கு 1/2 hour நம்ம பேசுனது எனக்கு அவருக்கான உறவு இன்னைக்கு வரைக்கும் நல்லா இருக்கு. ஏன்னா நான் அவ்வளோ கரெக்டாக அவர் பேசினப்ப நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே அவருக்கு பிடிச்சிருந்தது. ஓகே. உடனே அவர் எனக்கு, நான் முதல்ல யோசிச்சவர், எனக்கு அன்னைக்கே அவர் என்ன அனுப்புறதுக்கு அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்படியே ஒரு ஜெல்லனாரன் கூட உடனே ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ அதுல இருந்தா எனக்கு கௌதம் சாருக்கான உறவு இன்னைக்கு இப்போ வரைக்கும் அந்த உறவு நல்லா இருக்கு. சூப்பர் சார். ஃபர்ஸ்ட் நீங்க அந்த ஃபிலிம்க்கு அப்புறமா அது மூலமா காக்கா உங்க ஒர்க்கை பார்த்து காக்கா இல்லையும். ஆமா, அவர் நான் அப்போ காக்கா எழுதும்போது ஆக்சுவலாக நான் ஒரு இடம் இருக்கிறது இல்லை. இங்கே இருப்பேன். எனக்கு சொந்த ஒரு நாகர்கோவில். நான் இங்கே இருப்பேன், அப்படியே நான் சுற்றிட்டே இருப்பேன் எங்கேயாவது ஒரு ஆட்டு. ஆனால் நான் ஒரு நிலையே இல்லை எனக்கு லைஃப்பில் பற்றி ஒரு மாதிரியே போயிட்டேன் நான். ஸோ அதனால் நான் நாகர்கோவில் இருந்தேன் எங்கள் ஊரில். அப்போ என்ன ஒருத்தர் சொல்லி அனுப்பிச்சி விட்டார். கூப்பிட்டு என்னை வந்து நான் மறுபடியும் அடுத்த படம் பண்ணுறாங்கன்னு சொல்லிதுக்கு என்னை கூப்பிட்டு விட்டார். சரி என்னடா பண்ணுறேன்னு சொல்லி யோசிக்கும் போது கஷ்டம் தான். எனக்கு சினிமாவில் இருக்கணும், நான் சினிமாவில் தான் இருக்கேன். அங்கே போனாலும் நான் ஏதாவது வாசிப்பேன், ஏதாவது யோசிப்பேன், ஏதாவது பண்ணிட்டு தான் இருப்பேன். பட் எனக்கு இந்த டைரக்ட் பண்ணணும் அப்படின்றது மாதிரி எனக்கு தோணலை. ஓகே. டைரக்ட் பண்ணுறதுக்கான முதல் படம் ஹிட்டு தெலுங்குல, அந்த படம் மனசு சூடுன்னு பெரிய ஹிட்டு. ஓகே. தெலுங்குலையும் ஹிட்டு, தமிழ்லையும் ஹிட்டு. தெலுங்குல வந்து டப்பிங்கா போச்சா சார்? ரீமேக் வேற ஒரு எடிட்டர் மோகன் சார் தான் ப்ரொடியூசர். ஓகே. எடிட்டர் மோகன் சார் தான் ப்ரொடியூசர். நவீன் சொல்லி ஒருத்தர் நடிச்சிருந்தாரு. ஓகே. கிருஷ்ணாஷ்ணி டைரக்ட் பண்ணார். பெரிய ஹிட்டாங்க, இங்க விட அங்கே பெரிய ஹிட். ஓகே. ஆனா எனக்கு ரவிதேஜா, நாங்கள் ஒரு கேரக்டர் நடிச்சிருப்பேன் தினந்தோறும்ல. அந்த கேரக்டர் தான் அங்கே ரவிதேஜா அறிமுகம். அப்படிங்களா? ஓகே. இன்ட்ரோடியூஸ் ஆயிருப்பாரு. அப்புறம் என்ன ரவிதேஜா படம் பண்ணதுக்காக எல்லாம் கூப்பிட்டாரு. நான் அங்கேயும் போய் படம் பண்ணலன்னு சொல்லிட்டு வந்தேன். போய் படம் பண்ணலன்னு சொல்லிட்டு வந்தேன். நான் அப்படிதான் இருந்தேன். ஓகே. சோ என்னன்னா இப்ப பாக்குறப்ப எப்படி சார் ரவிதேஜா சாருக்கு வந்து அங்க ஒரு பெரிய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இப்ப பாக்குறப்ப நம்ம பண்ண கேரக்டர் இவர் பண்ணிருக்காரு. நான் பண்ண கேரக்டர் அவர் அங்க பண்ணாரு. ஓகே. அப்புறம் இங்க எடுக்க முடியாத சில விஷயங்கள் இருந்திருக்கும் இல்லையா, நம்ம ஷூட் பண்ண நினைச்சிருப்போம், அதை மிஸ் பண்ணிருப்போம். அதை ஃபுல்லா எடிட்டர் மோகன் சார் என்ன கூப்பிட்டு கேட்டாரு, நீ ஏதாவது எடுக்கணும்னு பிளான் பண்ணி விட்டேன்னா அதை என்கிட்ட சொல்லு, எனக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படி மாதிரி சொன்னார். அப்ப நான் எடுக்காம விட்டதெல்லாம் நிறைய சொன்னேன். இங்க மணிவண்ணன் சார் பண்ண கேரக்டர் தான் அங்க பிரகாஷ் ராஜ் பண்ணாரு. பொலிட்டிக்ஸ் அரசியல் ஒரு மாதிரி கேரக்டர் ஒன்று. ஸோ அதில் நான் விட்டு போன சில விஷயம்லாம் கேட்டா நான் சொன்னேன். அது ஃபுல்லா தெலுங்குல ஷூட் பண்ணாங்க. ஓகே. அங்க நல்லா பண்ணாத விஷயங்களை அங்க பண்ணாங்க. ரொம்ப நல்லா பெரிய ஹிட் அது. ஸோ நான் தமிழ்லையும் படம் பண்ணிருக்கலாம், தெலுங்குலையும் படம் பண்ணிருக்கலாம். பட் நான் எங்கேயுமே படம் பண்ணல. நான் அப்படியே தான் போயிட்டு இருந்தேன். ஒன்றும் பண்ணல. எவ்வளவு ப்ரொடியூசர் சார் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துச்சு அந்த மூவிஸ்க்கு? அந்த டைம்ல தினந்தோறும் ரிலீஸ் ஆன டைம்ல இப்போ அன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் லட்சுமி மேக்கர்ஸ், பிரமிட் நடராஜன் சார், சிவசக்தி பாண்டியன் சார், மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்ச எல்லாருமே
என்னை கூப்பிட்டு எனக்கு ஒரு படம் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருந்தாங்க. பெரிய நிறுவனங்கள், நல்ல நிறுவனங்கள். நீங்கள் அதை பற்றிலாம் பிரச்சனை இல்லை, படம் பண்ணலாம் வாங்கன்னு கூப்பிட்டாங்க. சூப்பர் குட் ஃபிலிம்ஸ். சூப்பர் குட் சார் கூட என்னை கூப்பிட்டுருக்காரு. ஓகே. பட் நான் எங்கேயுமே படம் பண்ணலை, எங்கேயும் எல்லா இடமும் போகாமல் போய் நான் படம் பண்ணலன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். ஏன்னா படம் பண்ணல, நான் அடிப்படையாக வந்து ஒரு ஒழுக்கம் வேணும்னு நினைக்கிறேன். நான் படம் பண்ணுறதுக்கு ஒரு ஒழுக்கம் வேணும். என்கிட்ட அந்த டைமில் அது இல்லை. முதல் படம் பண்ணும்போது இருந்தது, அதுக்கு அடுத்த படங்கள் இல்லை. நான் எனக்கு சரியா இல்லைண்ணா. பட் எனக்கு தெரியுது அந்த குவாலிட்டி இல்லாமல் ஒரு படம் பண்ணால் சரியா இருக்காது. நான் எழுத ஆரம்பிச்சிட்டேன் பேசாமல். சினிமாவை தவிர எதுவும் தெரியாது. ஸோ நான் எழுத ஆரம்பித்தேன். யாருக்காவது ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பேன். நான் டிமாண்டான அளவே தான் இருந்தேன். நான் யார்கிட்டையும் போய் இல்லை, எனக்கு எப்பவுமே வேலை இருந்துகிட்டு இருந்து யாருக்காவது எழுதுவேன். ஸோ லிங்குக்கு போய் ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எழுதிட்டே இருப்பேன். நான் படம் பண்ணணும், அடுத்த கட்டத்துக்கு நகரணும்னு நான் தோணுதே இல்லை. எனக்கு அப்படியே போயிடுச்சு. திடீர்னு மறுபடியும் படம் பண்ணணும்னு தோணுச்சு. வேறு மாதிரி கரெக்டாக இருக்கும், ஒழுக்கத்தோடு இருக்கும், கரெக்டாக இருக்கும். ஸோ ஆமாம், அதனால இப்போ படம் பண்ணலாம்னு நினச்சா உடனே படம் கிடைக்குது, அவ்வளோதான். ஓகே. எவ்வளோ பெரிய கஷ்டம் சார் அது நிப்பாட்டினது? பெரிய கஷ்டம் இல்லை சார், நம்ம நினைக்க ரொம்ப கஷ்டம் தான், ரொம்ப அவசியமான விஷயம் ஏரியா தான் அது. பட் நம்ம தான் டிசைட் பண்ணணும், நம்ம வேண்டான்றது நம்ம தான் முடிவு பண்ணணும். எங்கிட்ட நிறைய பேர் சொல்லுவாங்க, ஒரு ஆரம்பத்தில் பேசிக்கிட்டு இருக்கும்போது குடிச்சா நிறைய வந்து சீன் வரும், குடிச்சா நிறைய கதை வரும், குடிச்சா நிறைய கற்பனை வரும், கிரியேட்டிவிட்டி அதிகமாகும். என்னை பொறுத்த வரைக்கும் குடிச்சா வியாதி வரும், சண்டை வரும், போலீஸ் வரும், கடன் வரும், நிறைய வரும். சீனை தவிர எல்லாம் வரும். ஆனால் இவனுக்கு அது மட்டும் தான் வரும்னு நானுங்க. ஆனால் எனக்கு அது வரவே இல்லை. அது சும்மா, அது எதுவுமே வரல. அதெல்லாம் சும்மா நம்ம ஏமாத்துறதுக்கான விஷயம் தான். அதெல்லாம் எதுவுமே வராது. அதெல்லாம் சும்மா நீ ஆரோக்கியமாக இருந்து ஒரு வேலையை பண்ண முடியுமே தவிர குடிச்சிட்டு நீ எதுவுமே பண்ண முடியாது. நான் அந்த படத்தில் கூட ஒரு டயலாக் வச்சிருப்பேன். இப்போ பண்ண போகிற படத்தில் கூட, நீ டாஸ்மார்க்கில் குடிச்சிட்டு வீட்டுக்கு போனாலும் சரி, ஸ்டார் ஹோட்டலில் குடிச்சிட்டு வீட்டுக்கு போனாலும் சரி, குடி உள்ள வந்தால் குடும்பம் வெளியே போயிடுமே. ஓகே. நீ என்ன படித்தாலும் சரி தான், வெளியே போய்டும். நீ என்ன எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி தான், உன்னை அடிச்சு ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டோம். அடிக்ஷன். ஆமாம் ஆமாம், முடிஞ்சது அவ்வளோதான். நீ எதுவுமே பண்ண முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் எதுவுமே செய்ய முடியாதுன்றதை நான் ப்ராக்டிக்கலாக அனுபவிச்சிருக்கேன். நான் ஓகே. எதுவுமே பண்ண முடியாது. உன்னை எதுவுமே இயங்க விடாது. உனக்கு சுயம் போயிடும். ஒரு இதை செய்யலாமல் செய்ய வேண்டாம், எந்த டிசைனிங் கிடையாது. உன்னோட சுயம், உன்னோட ஒழுக்கம் எல்லாமே போயிடும். அது வந்து அது ரொம்ப கொடுமை. அந்த படம் அதை பற்றி தான் கொஞ்சம் பேசுது. இப்போ ஆகாயமே அந்த படத்தை பற்றி, அந்த விஷயத்தை பற்றி கொஞ்சம் அழகாக பேசுது. ஓகே. இப்படி அட்வைஸ் எல்லாம் கொடுக்கல. அட்வைஸ் சொன்னால் யாருக்குமே பிடிக்காது. இது ஒரு கதை சொல்கிறோம், கதைக்குள்ளே அப்படி ஒரு கேரக்டர் வருது, அவ்வளோ இயல்பா. அதுக்கு அது ஒரு டிராவல் இருக்கு. இப்போ என்ன கேட்கணும்னு நினைச்சேன்னா, இப்போ ஒரு டேரக்டர் வந்து புதுசா இன்ட்ரோடியூஸ் ஆகுறாரு அப்படின்னா அவர் படம் ஹிட் ஆயிருது. இப்போ நம்ம உதாரணத்துக்கு பிரதீப் சார், அபிஷன் ஜீவன் சார், இவங்களே எடுத்துக்கலாமே. இவங்க படம் ஹிட் ஆச்சுன்னா பெரிய பெரிய ஸ்டார்ஸ் சேர்ந்து கால் பண்ணி எங்களுக்கு ஏதாவது இருந்தா சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி வரும். நீங்க அந்த டைம்ல பண்ணிருக்கீங்க. அப்ப டயர் 1ல இருக்கிற ஸ்டார்ஸ், டயர் 2ல இருக்கிற ஸ்டார்ஸ் எல்லாம் கால் பண்ணி கண்டிப்பா உங்கள்கிட்ட பேசிருப்பாங்க. இந்த காக்காக பண்ணி முடிச்ச உடனே சூர்யா சார் கூப்பிட்டாரு. ஓகே. காக்காக பண்ண ஒர்க்கை வச்சு அவரு இன்னும் இப்போ இந்த இன்டர்வியூ கூட சூர்யா சார் பார்த்தா தெரியும். நான் எல்லார்கிட்டையும் சொன்னதுதான். அவர் எம்எல்ஏ அவ்வளோ பெரிய அன்பு வச்சிருந்தாரு. என்னை வந்து கேமராமேன் ராண்டி இருக்கார்ல, ரத்னவேல் சார், ரத்னவேல் சார் மூலமா நான் பேசி ரத்னவேல் சார்கிட்ட சொல்லி என்னை கூப்பிட்டாரு. எனக்கு அவர் நல்லா தெரியும், நான் போறது இல்லை. அப்போ என்னை கூப்பிட்டு அவர் என்னை உட்கார வச்சு பேசுறாரு. நானும் சூர்யா சார் இப்படி தான் உட்காந்து பேசுறோம். பேசும்போது நான் சூர்யா சாரை பார்க்கும்போது நான் பார்க்க போறேன்னு தெரியும், நான் குடிச்சிட்டு தான் போறேன். ஓகே. அவர் போய் பார்க்க போகிறோம் அப்படிங்களா, ஏன்னா குடிச்சா போகிறேன். என்கிட்ட ஒருத்தன் சொல்கிறான், அவரை போய் பார்க்கும்போது எது குடிச்சிட்டு போகிற அப்படி படம் தருவார். நான் படம் வேணும்னு சொல்லி கேட்டு போனால் தானே கரெக்டாக போகணும். வேண்டான்னு சொல்லத்தானே போகிறேன். எப்படி போனேன்னு கூப்பிட்ற இடம் எல்லாத்துக்குமே அந்த விருப்பம் இல்லாமல் இல்லை, கூப்பிட்றாரு, நான் மதிச்சு போகிறேன். பட் நான் கரெக்டாலாம் போகல. ஓகே. படம் பண்ணதுக்கு அவர் வேற எதுக்கு, நான் சூர்யா சார்ட்டே கேட்டேன், சரி என்ன கூப்பிட்டீங்களாமே எதுக்கு சார் அப்படின்னு. நான் உங்களை எதுங்க கூப்பிடுவேன், நீங்களா நான் கிளாஸ்மேட்டா, இந்த வேட்டைக்காரன் டைலாக் நம்ம ஒரே ஃப்ரெண்டா, ஒரே ஊரா, நம்மளோட ஒன்றா கோலி விளையாடிட்டு இருந்தோம். நான் உங்களை எது கூப்பிடுவேன், படம் பண்ண தானே கூப்பிடுவேன், எது கூப்பிட்டீங்கன்னு இதுதான் கூப்பிட்டேன் நான். அப்புறம் இல்லை சார் நான் வந்து படம் பண்ணக்கூடிய சூழல்ல இல்லை அப்படின்னு. ஏன்னா என்ன பிரச்சனை அப்படின்னாரு. இல்லை நான் காலையிலே குடிக்கிறேன் அப்படின்னாரு. சரி இதில் குடிச்சா படம் குடிக்காமல் இருங்க. இல்லை முடியலை சார் என்னால். ஓகே. நம்ம எனக்கு படம் பண்ணுற மாதிரியான ஐடியாவில் இல்லை சார் அப்படின்னு. அவருக்கு என்னை பார்த்தா கொஞ்சம் பாவமாக தான் தோணுச்சு அவருக்கு. ஓகே. ஏன்னா அவருக்கு ஒருத்தன் படம் பண்ண சொல்லி கூப்பிட்றோம், நாமளே கூப்பிட்றோம், கன்சர்ன் கொடுக்குறோன்றோம், எல்லாம் ஓகேன்றோம். ஒரு ஆள் வந்து படம் பண்ணலை நான் அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல. பட் என்னால் முடியாதுன்னு தெரியுது. என்னால் வந்து நான் ஓகேன்னு சொன்னால் அடுத்த நாள் காலையிலேருந்து வேலை பார்க்கணும். எனக்கு வேலை எழுதுறது ஓகே, எழுதுனா எங்கேயாவது போய் ஓரமாக உட்காந்து எழுதலாம் யாருக்கு வேணாலும். படம் பண்ணணும்னா நீ காலையில் நீ ஆளுமையா இருக்கணும், நீ சரியா இருக்கணும், உன்னை நம்பி 100 பேர் இருக்கணும். நீ இப்படி கையெல்லாம் ஆடிட்டு இருக்கும்போதெல்லாம் வந்து காட்டெல்லாம் சொல்ல முடியாது. நம்ம குடிக்கலாம், லைட்டாக கை ஓதணும் காலையிலேயே. அந்த கண்டிஷனில் இருக்கிறோம். நம்ம போய் கம்பெனியில் படம் எடுத்து அதுவும் உதறிடுச்சுன்னு வைங்க, அது வேணாம். உதறாமல் நிறைய பேர் இருக்கு. அவன் படம் பண்ணிட்டோம், நமக்கு அதுக்கான அன்ஃபிட் அப்படின்ற ஃபீல் இருந்தது. ஸோ வேண்டாம் அப்படின்னா அப்படியே வந்துட்டோம் நம்ம ஒரு ஸ்டேஜில். ஒருவேளை சாருக்கு சூர்யா சாருக்கு படம் பண்ணியிருந்தீங்கன்னா? படம் பண்ணியிருக்கவே மாட்டேன் நான். அவர் எவ்வளோ ட்ரை பண்ணி தான் எனக்கு தெரியும், எனக்கு முடியாதுன்னு தெரியும் எனக்கு. அது ஒரு பெரிய ஸ்கில்லுங்க. நான் இப்போ மறுபடியும் இப்படி உட்காந்துருக்கேன்னா, சினிமா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு சாமி மாதிரி தான் அது. நீ சரியா இருந்தேன்னா உன்னை விடவே செய்யாது. ஓகே. நீ உனக்கான ஒழுக்கம் இல்லை அப்படின்னா எனக்கு அதில் நம்பிக்கையே இல்லை. நீ சரியா இருந்தால் சினிமா கிடைக்கும். இங்கே சொல்கிறாங்களே ட்ரெண்டு, இன்னைக்கு சினிமா அப்படி இல்லை, வேற மாதிரி மாறிடுச்சு. சினிமா எதுவுமே மாறல. நீங்கள் நல்லா இருந்தால் பார்ப்பாங்க. ஓகே. ஒரே ஒரு ஷோ தான். நீ முதல் படம் இன்னும் ஒரு ஆர்டிஸ்ட் வேல்யூ இல்லாத ஒரு படம் கூட நீங்கள் எடுங்க, தேட்டரில் கொண்டு போய் சேர்க்கறது கஷ்டமாக கூட இருக்கட்டும். முதல்ல ஒரு 15 பேர் பார்த்து இந்த படம் ஓகேன்னா அடுத்த ஷோலேருந்து இந்த படம் வேற.
இங்கே படம் நல்லா இல்லைன்னா ஓடாது, அவ்வளோதான். ஓகே இன்னைக்கு ட்ரெண்டு மாறிடுச்சு, சினிமா மாறிடுச்சு. சினிமாலாம் மாறவே இல்லை. சினிமா முன்னோட அழகாக இருக்குது, ஆரோக்கியமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஓகே இங்கே எழுதுறதுக்கு ஆள் இல்லை, வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லை, அவ்வளோதான். அட்வான்டேஜஸ் அதிகமா இருக்கு. அவ்வளோதான். ஓகே கௌதம் சார்ட்ட கூட நான் ஒரு வாட்டி இன்னைக்கு சில நேரங்களில் சொல்லுவோம், ஓகே அன்னைக்கு காக்கா ஓடிச்சு, மின்னலே ஓடிச்சு, வேட்டையார் விளையாடி ஓடிச்சு. இன்னைக்கு நம்ம பண்ண படங்கள் சில படங்கள் ஓடலைன்னா ஆடியன்ஸ் எல்லாம் மாறல, நம்ம நல்லா இருந்தா பார்ப்போம். டூரிஸ்ட் ஃபேமிலியில் என்ன இருந்துச்சு, உதாரணமாக சொல்ல வரேன். டூரிஸ்ட் ஃபேமிலியில் இன்னைக்கு வழக்கமாக சினிமாவில் கேட்கக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் எதாவது இருந்தால் என்ன, டபுள் மீனிங் டயலாக் இருந்ததா, பஞ்சு டயலாக் இருந்ததா, ஒரு 15 சீனுக்கு ஒரு வாட்டி 2000 வரை கொள்றாங்களா, வெட்டிக்கிட்டே இருக்காங்களா யாரையா ஒருத்தனை, சுட்டுக்கிட்டே இருக்கானா யாரையா ஒருத்தனை, ஒன்றும் இல்லையே. பார்த்தாங்களா 100 நாள் அந்த படத்தை எப்படி பார்த்தாங்க? ஒரு சின்ன ஃபீல் தானே அதில். யார் புது டைரக்டர் தானே, அவருடைய அடுத்த படத்தை அவள் அழகாக பார்க்கலையே. நிறைய பேர் சொன்ன விஷயம் என்னன்னா, இந்த படம் வந்து பழைய டைரக்டர் ராதாமோகன் அவருடைய இது ஞாபகப்படுத்துது. ஆமா, அது ஓகே, ஏதாவது ஒரு சாயல் இருக்கலாம். பட் ராதாமோகன் படத்தை விட ரொம்ப நல்லா ஓடிச்சு இல்லையா? அப்போ ஆமா, ரொம்ப பெருசா ஓடிச்சு இல்ல. ஆமா. வழக்கமா சசிகுமார் சாரோட முன்னாடி படங்கள்லாம் ஃபிளாப் கூட ஆயிருக்குது, ஒரே ரத்தமா இருந்த படம். அதுக்கப்புறம் வந்த படம் கூட சரியா போகல. அந்த நடுவுல அந்த படம் மட்டும் போச்சுன்னா அங்க ஏதோ ஒரு இடத்துல கனெக்ட் ஆயிருக்கல. நான் ஆடியன்ஸ்க்கு அது பிடிச்சிருக்குல்ல, அப்போ பிடிச்சிருந்தா பாப்பான் இல்லையா? நீங்க வழக்கமா சினிமால சொல்லக்கூடிய இது வேணும், அது வேணும், அப்படி வேணும், இப்படி வேணும்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம் எதுவுமே அதுல இருக்காது. ஒரு ஃபீல் இருந்தது, ஒரு லைஃப். ஏன் அதான் நான் சொன்னேன், அந்த டைரக்டர் பண்ண அடுத்த படம் பெருசா போகலையே. அதே டைரக்டர் பண்ண அடுத்த படம் ரொம்ப சுமாரா தான் போச்சு. அதுல கால்வாசி கூட போயிருக்காது அந்த படம். அந்த பேரை வச்சுதான் அந்த படத்துக்கான ஓப்பனிங். பட் அந்த படம் அவ்வளவு பெருசா போகல. ஏன் அந்த படம் மட்டும் போச்சுன்னா, நாளைக்கு நானே ஒரு படம் பண்றேன், இப்ப ஆகாயம் பண்றேன்னா அந்த படம் நல்லா வந்துச்சுன்னா நம்ம நல்லா பண்ணா நல்லா வரும் இல்லையா? நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு ஒத்துக்கணும். ஆடியன்ஸ் சரியில்லை, ஆடியன்ஸ் பல்ஸ் எல்லாம் மாறல, அதே பல்ஸ்ல தான் இருக்கான். நம்ம கரெக்டா பண்ணா பார்ப்போம். நம்ம ஆடியன்ஸை வந்து குறை சொல்லக்கூடாது, எந்த சூழலையும் இல்லை. சூர்யா சார் இல்லாம அந்த காலகட்டத்துல வேற யார்கிட்ட இருந்தாலும் சார் அழைப்பு வந்துச்சு கதை சொல்றது? ஏன்னா அஜித் சார் கூட்டு பேசியிருக்காரு, சுரேஷ் சந்திரா இருக்காரு இல்லையா, அவருடைய பேர் இப்பவும் இருக்காரு. அவர் என்ன கூட்டு போய் அவர்கிட்ட உட்கார வச்சார். நான் கூட சொன்னேன், கூட்டு அவர்கிட்ட உட்கார வைக்காதீங்கன்னு, வாங்கன்னு சொல்லி கட்டாயப்படுத்தி கூட்டு உட்கார வச்சிட்டாரு. நான் அப்பவும் அப்படிதான் போறேன். அவர் ஒன்றும் நினைக்கல, அவர் கதை சொல்லுங்க படம் பண்ணலான்னாரு. நான் எனக்கு ஏதாவது யாரையும் சொல்லியாச்சுன்னு போறது, நானும் போய் உட்காந்துருது, அப்புறம் போக மாட்டேன். நான் போய் சொல்லுவேன். நான் குடும்ப கோயிலில் ஒரு விசேஷம், குடும்ப கோயிலே கிடையாது, சும்மா அதை அடிச்சு விடுவேன். நான் குடும்ப கோயில் விசேஷம் அப்படிமா, போய் தானே சொல்றீங்க அப்படிமாரு. கரெக்டாக சொல்லிட்டீங்க சார், போய் தான் சொல்றேன் அப்படிமா. போயிட்டு வந்தேன். அப்புறம் வேணாம், அப்புறம் அவங்க தெரியும் இல்லையா, நிறைய பேர் கூட்டு யாரையும். அதான் நான்லாம் சினிமாவை எந்த சூழலையும் தப்பு சொல்லவே முடியாது. சில பேர் சொல்லுவாங்க முழுக்க முழுக்க நான் தான் காரணம். இன்னைக்கு நான் மறுபடியும் எந்திரிச்சு உட்காந்து படம் பண்றேன்னா அதுக்கு நான் மட்டும் காரணம் இல்லை, நிறைய பேர் காரணம். அதுல மாற்றுக்கிறது இல்லை. நிறைய பேர் என்ன மறுபடியும் நம்பி இந்த ப்ரொடக்ஷன்ல என்னை நம்பி ஒரு ப்ரொடியூசராக ஒருத்தர் வந்திருக்கிறாரு. அவர் வந்து எங்கிட்ட நான் ஒரு கதை கேட்குறாரு, 2.5 மணி நேரம் சொல்கிறேன். ஏன்னா அவர் எதுவுமே பேசலை, அவ்வளோதான் படம் பண்ணுங்க அப்படின்ட்டு போயிட்டாரு. ஸோ அதான் இந்த படம் இன்னைக்கு உள்ள சூழலுக்கு ஒரு சின்னதாக ஒரு மேஜிக் பண்ணும். அந்த லைஃப் இருக்கு, சினிமாவுக்குள்ளே ஏதோ ஒரு வாழ்க்கை வேணும், ஏதாவது இருந்தாலும் பார்ப்பாங்கன்னு நம்புறேன் நான். ஓகே, கண்டிப்பா. ஓகே, அந்த மீட்டிங்ல சார் நடந்துச்சுன்னு சொல்லலாமா? அஜித் சார் மீட்டிங் யார்ட்டீங்க? அந்த மீட்டிங்ல கூட ஜாஸ்தி இல்லை, சூர்யா சார் மீட்டிங் அதே மாதிரி தான். அதே வேற எந்த செய்யும். என்ன பண்ணுவாங்க, காசு சொல்லுவாங்க, படம் பண்ணலாமாங்க. நான் உடனடி என்ன சொல்லுவேன், குடும்ப கோயில் அங்கே இருக்கு, அப்படி எதுக்கு வரீங்க அப்படிம்பா. கூப்பிட்டீங்க வந்தேன் அப்படிம்பாரு. கூப்பிட்டா அவ்வளோ கரெக்டாக வந்துடுவீங்களா நீங்கள்? வந்தேங்க சார், நான் பண்ணல சார், நான் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன் பாரு. இதை நீங்கள் ஃபோன்லேயே சொல்லியிருக்கலாமே, இல்லை நேரில் சொல்லிட்டு மரியாதை நிமித்தமா. ஆமாம், அவருக்கு அதை ஏன்னா அந்த ஆளு பைத்தியமா லூஸ் ஆகுவேன் அப்படின்னு தான் நினைப்பாங்க. பட் எனக்கு லூஸ் இல்லை, பட் எனக்கு சரியா எனக்கு ஒரு பயம் இருக்கும். சூர்யா சார்ட்ட உட்காந்து ஏவிஎம்லாம் உட்காந்து பேசும்போது எனக்கு ஒரு பயம் வருது. ஒருவேளை படம் பண்ண வச்சிருவாங்களோ, உட்கார வச்சிருவாங்களோ, நம்மள படம் பண்ணிட வேண்டிய கட்டாயம் வந்துருவோம், பயம் வருது எனக்கு. சொல்றாங்க இதை எழுதுறதுக்கு நான் ஓகே. இதே ஒரு படத்துக்கு கூப்பிட்டு எழுத சொன்னீங்கன்னா நான் ஓரமாக உட்காந்து விடிய உட்காந்து எழுதுவேன், டே அண்ட் நைட் உட்காந்து எழுதுவேன். நான் காக்காக்கெல்லாம் எழுதும்போது அவ்வளோ உட்காந்து சீரியஸாக அது எனக்கு பிரச்சனை இல்லை. நான் இஷ்டத்துக்கு குடிச்சு எனக்கு தேவையான குடிச்சிக்கலாம், யாருங்க கேட்க முடியாது. என்ன ஷூட்டிங்ல அதை பண்ண முடியாதுல்ல நீங்க. எனக்கு அதுக்கு இடைஞ்சலா இருந்த எதுவுமே எனக்கு வேண்டாம்னு தோணும். நீங்க வந்து ட்ரிங்க் பண்ணிட்டு எழுதுறப்போ கான்ஷியஸ்னஸ் கரெக்டா இருக்கும். அப்படிலாம் குடிக்க மாட்டேங்க, குடிச்சிட்டு அப்படிலாம் குடிக்கிறது இல்லை. சும்மா குடிக்கிறோம், கொஞ்சம் குடிப்பா எழுதும், கொஞ்சம் குடிப்பா எழுதும், அப்படிதான் குடிச்சிட்டு. டிஸ்டர்ப் பண்ணுமா சார்? எந்த வகையிலும் டிஸ்டர்ப்லாம் பண்ணல. என்ன மொத்தமாக தான் டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு வாழ்க்கையவே. 25 வருஷம் காணுமே, திரும்பி பார்த்தா 30 வருஷம் காணும். அதனால வந்து அவ்வளவு பெரிய இழப்புங்க. அது டிஸ்டர்ப் பண்ணுமா, மொத்தமா டிஸ்டர்ப் பண்ணிடலாம் உங்களுக்கு. எப்பயாவது ஒரு நாள் யோசிச்சிருக்கீங்களா சார்? இந்த ஒரு நாள் தான் யோசிச்சேங்க, அன்னைக்கு விட்டேன். ஒரே ஒரு நாள் தான் கரெக்டா யோசிச்சேன், அதுவும் ஒயின் ஷாப்ல வச்சு தான் யோசிச்சேன். திடீர்னு ஒரு நாள் தோணுச்சு வேண்டாம் லைஃப்ல இனிமேலுன்ட்டு. அப்போ தூக்கி போட்ட வந்தேன். தூக்கி எனக்கு குடிக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, கூடிய விட்டவனு தான் பிரச்சனை. விட்டதுக்கு அப்புறம் எதுவுமே பண்ண முடியாது உங்களால. நார்மலான லைஃப் ஆட முடியாது. கை ஒரு பக்கம் இப்படி ஆடும், நம்மளா சொல்லாமலே ஆடும், அதுவா ஆடும். என்னெல்லாமோ பண்ணாது, வெளில வரத்துக்கு அவ்வளோ ட்ரை பண்ணோம். பட் நான் தெளிவாக இருந்தேன். நான் என்ன ஆகிட்டாலும் பரவாயில்ல, பார்த்துடலாம், தொடக்கூடாது. இன்னைக்கு வரைக்கும் அது காப்பாற்றிருக்கேன். எனக்கு ஒரு 3 வருஷம் கஷ்டமா இருந்தது. அப்புறம் அவ்வளோ அழகா இருக்குல்ல, நேற்று சினிமாவுக்கு வந்த மாதிரி இருக்கு, அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு, அவ்வளோ டயர்டே தெரியதில்லை. எதுவுமே எனக்கு டயர்டாகவே இல்லை. நான் ஹாஸ்பிட்டல் பக்கம் போகல, மெடிக்கல் பக்கம் போகல. நீங்கள் சொல்கிற அந்த விஷயம் ரொம்ப நல்லா இருக்குது சார். ஏன்னா நீங்கள் அதை உணர்ந்து சொல்கிறீங்களா? ஆமாம், கண்டிப்பாக. அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. நான் இன்றைக்கி அதான் சொல்லுவேன். என்னை பார்த்து யாராவது குடிக்கிறவங்கள பார்த்து எனக்கு பாவமாக இருக்கும். அதுவும் சினிமானா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அங்கே ஒரு மரியாதையே இருக்காதுல்ல.
நீங்கள் சினிமாவுக்காக நீ ஒரு 25 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே நீங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணணும்னு டிசைட் பண்ணிடணும். ம் அதான் உங்களுக்கு கரெக்டான வயசு. ஒரு 25 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே நீ என்ன பண்ணணும் டிசைட் பண்ணிடணும். ம் ஆனால் இங்கே சினிமாவில் நம்ம ட்ரை பண்ணக்கூடிய எல்லாரும் 30 வயசுக்கு மேலே 32 வயசு 34 வயசு வரைக்கும் வாழ்க்கையில் ஒரு கல்யாணத்தை தொலைச்சு, ம் லவ் பண்ணுறதை தொலைச்சு, வறுமை வாழ்க்கை சராசரி எங்கேயுமே அவனை சேர்க்க மாட்டாங்க. ஒரு கல்யாணத்துக்கு பெரிய மரியாதை இருக்காது, அவனுக்கு வீட்லேயே மரியாதை இருக்காது. ரோட்டில் மரியாதை இல்லைன்றத விட வீட்லேயே மரியாதை இருக்காது. ம் நல்லது கெட்டது கூப்பிட மாட்டாங்க. இவனை கூப்பிட்டு என்ன பண்ண போகிறோம்பாங்க. செல்லாத டிக்கெட் மாதிரி தான் அவன் ஒரு மாதிரி தான் இருப்பான். இது எல்லாத்தையும் தொலைக்கிறோம் இல்லையா? அதை ஓகே ஒரு வாழ்க்கையில் ஒரு மனுஷனோட வயசு வந்து ஒரு 15 வருஷம் 25 to 35 வரைக்கும் நல்லாயிருக்கும். அந்த காலங்களில் சினிமாவுக்கு ட்ரை பண்ணிவிட்டு வாய்ப்பு தேடி அலைஞ்சிட்டு ஒரு பொய்யா ஒரு வணக்கம் போட்டுட்டு அண்ணான்னு சொல்லி கும்பிட்டுட்டு ஏதாவது வாய்ப்பு கிடச்சிடாதான்னு இந்த நேரத்தில் தான் பசங்கள்லாம் வேறு மாதிரி இருப்பானுங்க. ம் கல்யாணம் பண்ணுவாங்க, ஜாலியாக இருப்பாங்க. இங்கே எல்லாமே காலி பண்ணி ஒருத்தன் நிற்கிறது இருக்கு இல்லையா? ம் இப்படி கஷ்டப்பட்டு நிற்கிற ஃபீல்டுக்குள்ளே ஒரு விஷயம் கிடச்சி அதை மிஸ் பண்ணிடக்கூடாதுல்ல. ஓகே ஸோ அது ரொம்ப பொறுப்பு வேணுன்ற. அது கஷ்டம்னு நினச்சி தானே வரோம். ஓகே அதுக்கு ரொம்ப பொறுப்பு வேணும் இல்லையா? இங்கே வந்து என்னன்னா நிறைய இடத்துல நான் கூட சொல்லுவேன், ஆஃபீஸ்க்கு வந்தாலே காலைல 10 மணிக்கு வர்றது, 10 மணிக்கு ஆஃபீஸுக்கு வேலைக்கு வந்த மாதிரி வர்றது, 1 மணி வரை வேலை பார்த்துட்டு 2 மணிக்கு சாப்பிட்றது, அப்புறம் 3 மணிக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறது, ஒரு 8 மணிக்கு 7 மணி 6 மணிக்கு ஆஃபீஸ் விட்டு கிளம்பணும். இப்படி சினிமா இருந்தால் சினிமா எடுக்கவே முடியாது, 9 to 6 மாதிரி இருக்கக்கூடாது. ஓகே பண்ணவே முடியாது. ஓகே நீ சினிமாவோட எப்போவுமே இருக்கணும். ம் நீ காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் இது கூடயே தான் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இன்றைக்கி இங்கே ஏதாவது பண்ண முடியும். ம் முன்னாடி மாதிரி ஆஃபீஸுக்கு பண்ண 10 to 5 அப்படிலாம் வேலை பார்த்தேன்னா நடக்கவே செய்யாது. ஓகே இங்கே வேறு மாதிரி வேலை, ஏன்னா நீங்கள் அவ்வளோ வேறு மாதிரியா இருக்கு இல்லையா? அப்போ அதுவும் இன்றைக்கி வரக்கூடிய புதுசாக வரக்கூடியவங்களுக்கு சொல்கிறதா தான், நீ ரொம்ப ரொம்ப டைம் இதுக்கு செலவு பண்ண முடியாது. இப்போ இந்த சொன்னதுனால சொல்றேன், நீங்க வந்து முன்னாடி படம் பண்ணியிருக்கீங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, ஆல்மோஸ்ட் 25 இயர்ஸ் சார். இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். 25 இயர்ஸ்க்கு முன்னாடி படம் பண்ணியிருக்கீங்க, இப்போ வேற இன்னொரு படம் பண்றீங்க. அப்படி இருக்கிறப்போ வித்தியாசம் ஏதாவது தெரியுதா சார்? இண்டஸ்ட்ரிக்கும் ஆடியன்ஸோடைய பல்ஸுக்கும் ஏதாவது அதை டிஃபரன்ஸ்? தான் சார் சொல்கிறேன், கேமரா மாதிரி இருக்க தவிர ஆடியன்ஸ் எல்லாம் மாறல சார். ஓகே முன்னாடி பெரிய கேமராவில் எடுத்தா இப்போ சின்ன கேமராவில் எடுக்கிறோம் அவ்வளோதான். முன்னாடி வேறு மாதிரி ஃபிலிம், இப்போ டிஜிட்டல் அவ்வளோதான். ஃபீல் எல்லாமே உணவு தான் சார், ஒன்றுமே கிடையாது. இன்னும் ஸ்க்ரீனில் வந்து எமோஷனலாக உட்காந்து அழுதான் நம்மளும் அழுகுறோம், ஸ்க்ரீனில் கோவப்பட்டா நம்ம கோவப்படுறோம், அவன் எமோஷனலான நம்ம எமோஷனல் ஆகணும். இது பண்ணிட்டா ஹிட்டுங்க படம். ஓகே நான் அழுதுக்கு சீன் எடுத்து அவன் சிரிச்சிட்டான்னா கஷ்டம், ஓகே நான் சிரிக்கிறதுக்கு சீன் அடிச்சு அவன் அழுதுட்டான்னா கஷ்டம். கனெக்ட் ஆகிட்டா பார்த்துருவாங்க. கனெக்ட் பண்ணுறது தான் அங்கே பெரிய விஷயம். என்ன கேட்டால் பேப்பர் தான் சார் சினிமா, எழுதணும், வேலை செய்யணும், உட்காந்து பேப்பர் கரெக்டாக இருந்தால் படம் ஹிட். அப்படி தான் நினைக்கிறேன் நான். அங்கேயே வேலையை முடிச்சிடணும் எல்லாத்தையும். எல்லாமே ஆஃபீஸில் முடிவு பண்ணணும். அங்கே போய் அப்படி எடுத்துக்கலாமா இப்படி எடுத்துக்கலாமான்றதுலாம் ரெண்டாவது. ஆனால் இங்கே சினிமா ஓகே ரைட்டிங் நல்லா இருக்கணும் சார். ரைட்டிங் ஃபர்ஸ்ட் முக்கியம். இது கொஞ்சம் முக்கியமான கேள்வியாக நான் பார்க்குறேன். ஏன்னா கிட்டத்தட்ட 25 இயர்ஸ் இந்த ஜென்ரேஷனல் கேப் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இப்போ நீங்கள் மறுபடியும் லவ் ஃபிலிம் தான் பண்ணுறீங்க. இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ் நிறைய ஃபிலிம்ஸ் பண்ணுறாங்க. இப்போது அதே மாதிரி இந்த பல்ஸை புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக நம்மளால ஒரு கண்டென்ட் டெலிவரி பண்ணி ஹிட் கொடுக்க முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் மறுபடியும் எப்போ வந்துச்சு? அது வந்த தருணம் பற்றி சொல்லுங்கள். இல்லை சார், ஒரு ரைட்டிங் தான். ஒரு லைஃப்பில் நடந்த நிறைய சம்பவம், இதுக்கு அப்புறம் பண்ணக்கூடிய விஷயம் கூட அதே மாதிரி தான். ஒரு ரைட்டிங்காக ஒரு விஷயம் பார்க்கும்போது இதில் வந்து ஒரு லவ் வருதுங்க. டாஸ்க் தான் சார். ஆமாம், இதில் வந்து ஒரு லவ் வருது. லவ் மட்டுமே இதில் இல்லை, லவ் அதோட சேர்ந்து ஒன்று வருது. அந்த லவ் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஓகே லவ்னா ஒரு உட்காந்து 2 பேரும் உட்காந்து பேசினாங்க, அப்புறம் காஃபி ஷாப்பில் உட்காந்து பேசினாங்க, அப்புறம் பிரேக்கப் ஆச்சு, அதெல்லாம் இல்லைங்க. அது மட்டும்தான் லவ்னுலாம் கிடையாது. காஃபி ஷாப்பு பிரேக்கப்ன்ற வார்த்தை இது இல்லாமல் லவ்வில் நிறைய இருக்குது. நான் தினந்தோறும் லவ்ன்றது பெரிய கம்பீரம் படிவேன் நான். லவ்ங்கிறது பெரிய அவ்வளோ பெரிய வார்த்தை, இது சாதாரண விஷயம்லாம் கிடையாது. அவ்வளோ பெரிய இது, இந்த உலகம் இயங்குதுன்னு அது இருக்கிறதுனால தானே, எப்படி பார்த்தாலும் சொல்லலாம். ஸோ அவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது அதில். பட் லவ்ங்கிறது கனெக்டே கிடையாதுங்க, அதுக்கு ஏஜே கிடையாது. நீங்கள் ஏன்னா யாத் சோப்ரான்னு ஒருத்தர் டைரக்ட் பண்ணுறார் 1942 லவ் ஸ்டோரின்னு ஒரு படம். அந்த படம் பண்ணும்போது யாத் சோப்ராவுக்கு 70 வயசுக்கு மேலேனாங்க. லவ்வுக்கும் வயசுக்கும் ரைட்டிங்கும் சம்மந்தமே இல்லைங்க. நீ என்ன வாங்குறேன்றது தான். என்ன கேட்டால் ஏஜ் கொஞ்சம் ஜாஸ்தியான லவ் இன்னும் அழகாக பண்ணலாம். ஓகே ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப அனுபவம் இருக்கும், நிறைய விஷயங்கள் லைஃப் பற்றின பார்வை இருக்கும். காதலுக்கு ஒரு பெரிய பார்வை தேவைப்படுது இல்லைங்க, இல்லையா? அது ஒரு பெரிய அழகான விஷயம் இல்லை. வெறும் காஃபி ஷாப்பில் உட்காந்து லவ் பண்ணுறதோ நான் அது இல்லையே, வேற பெரிய இன்டெப்த்தான விஷயம் இல்லையா? இந்த படத்தில் கூட நீங்கள் ஒரு 4-5 சீன் அப்படி பார்ப்பீங்க. ஓகே அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் சொன்னீங்க சிங்கீதம்னு. இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு படம் பயங்கரமாக போச்சு. அந்த படத்தினுடைய இயக்குனரும் வந்து 95 வயது. அந்த படம் வந்து பெரிய ஹிட் ஆச்சு. இப்போ அந்த மாதிரி கூட நம்ம கண்டிப்பாக இதில் வந்து ஒரு சமூகத்துக்கான ஒரு விஷயம் இருக்குது சார். நான் எப்பவுமே ஒரு சினிமா எடுத்தேன்னா அதுக்குள்ள தினந்தோறும் பண்ணும்போதே சொல்ல வரேன், அரசியல் இல்லாமல் சினிமா எடுக்கிறது இல்லை சார். ஓகே ஒரு பொலிட்டிக்கலாக ஏதாவது ஒரு விஷயம் வேணும், சமூக கருத்தும் அதில் அது இருந்தால் மட்டும்தான் சினிமா எடுக்கணும். ஓகே ஏன்னா லவ் இருந்தாலும் சரி, எந்த படமாக இருந்தாலும் அரசியல் இல்லாமல் இங்கே வாழ்க்கை இல்லை சாருங்க. நீங்கள் உட்கார்ந்தா நடந்தா பேசினா சிரிச்சா தூங்குனா அரசியல் தான். அரசியல் இல்லாமல் எதுவுமே இல்லை, எதுவுமே பண்ண முடியாது. நீ அரசியல் ஒருத்தன் பேசலைன்னா அவன் இங்கே சொசைட்டியில் வாழ்றதுக்கு தகுதி இல்லைன்னு என்னை பொறுத்த வரைக்கும். அரசியல் அவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது உள்ள. உங்களோட வாழ்க்கையை டிசைடிங் பண்ணுறது ஈச் அண்ட் எவ்ரி ஃப்ரேம் அரசியல் தான். அரசியல் இல்லாத சினிமா இல்லை என்ன கேட்டான். லவ் சப்ஜெக்ட் பண்ணால் கூட அங்கே அரசியல் இருக்கணும். ஏதாவது 4 சீனாவது அரசியல் இல்லாமல் நகரவே கூடாதுன்றது இதில் ஒரு பெரிய அரசியல் இருக்கும். ஓகே கண்டிப்பாக. நீங்கள் அரசியல்னு பேசுனதால சொல்கிறேன். அஜித் சார், சூர்யா சார், விஜய் சாருக்கு ஏதாவது வாய்ப்பு இருந்துச்சா? நான் முதல்ல வந்து விஜய் சாருக்கு போய் எஸ்ஏசி சாரை பார்த்து கதை சொல்லி ஓகே வாங்கியிருக்கேன். ஓகே அந்த இன்டர்வியூலாம் வந்திருக்கும். விஜய் சார்கிட்ட போய் சொல்லி பார்த்து கதை சொல்லி ஒரு ஸ்கிரிப்ட் பிடிச்சி எல்லாம் ஓகே சொல்லிட்டு ஓகே வாங்கி 2வது நாள் வந்து இதே பிரச்சனை தான்.
குடி பிரச்சனை தான். அங்கேயுமே சார் இப்போ நான் நடுவில் இப்போ ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி நான் எஸ்ஐசி சாரை போய் சந்திச்சேன். ஓகே. இந்த கதையில் ஆகாயம் ப்ராஜெக்ட்ல வந்து சந்தான பார்வை சார் ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காரு. இந்த கேரக்டர் முதல்ல எஸ்ஐசி சார் தான் நடிக்கதா இருந்தது. நான் எஸ்ஐசி சாரை போய் பார்க்கறதுக்காக போறேன். அவரை நான் வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி சந்திக்கும் போது என்ன இயல்புல இருந்தாரோ அதே இயல்போடு தான் என்ன உட்கார வச்சு நான் அவரை அதே வீட்டில் பேசிட்டு இருந்தோம். பழைய வீடு சாலிகிராமத்தில் முன்னாடி சாலிகிராமத்தில் இப்போ டெமாலைட் பண்றாங்க. அதுக்கு முன்னாடி இப்பதான் பண்ணிட்டு இருக்காங்க. 3 மாசம் இப்போ 2 மாசம் முன்னாடி தான் பண்றாங்க. ஸோ நான் அதே வீட்டில் போய் அப்பதான் அதுக்கும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் போய் பார்த்து பேசிட்டு இதில் ஒரு கேரக்டர் இருக்கு நீங்க நடிக்கணும்னு சொன்னேன். அவரே சொன்னார் அதே இடத்துல வச்சு தான் எனக்கு அவருக்கு ஆர்கியூமெண்ட்லாம் நடந்திருக்கு. நீங்க வெளியே போங்க, நீங்க முதல்ல வெளியே போங்க, நான் குடிச்சிட்டு போயிருக்கேன். ஓகே, வெளியே போங்க நீங்க அப்படி இப்படின்னாரு. சொல்றதுக்கு முன்னாடியே அதை முடிச்சதுக்கு அப்புறமா சார் கதையெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் அடுத்த நாள் நான் போயிட்டு அவர்கிட்ட ஒரு விஷயம் பேசுறதுக்காக போகும்போது நான் சொல்றேன் அவருக்கு ஷார்ப்பா இருக்குது ரொம்ப பிடிக்கும். அவருக்கு 9 மணினா 9 மணிக்கு கரெக்டா இருக்கணும். கரெக்டாக 9 மணிக்கு ஒரு ஒயிட் கலரில் ஒரு கட்சிப் வச்சிருப்பாரு. வருவார் வந்துட்டு இப்படி பண்ணார். அவர் இந்த இப்படி வைக்கும்போதே தெரிஞ்சது ஸ்மெல் வந்துருச்சு அவருக்கு. மட்டும் நம்ம எந்திரிங்க, நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க நீங்கள் அப்படி இப்படிலாம் விட்டேன். சார் என்ன ஏன் சார் டென்ஷனாக இருக்கு. அவர் பயங்கர எமோஷனல் ஆகிட்டார். போல நீங்கள் வெளியே போல சூர்யா அவர் வெளியே அனுப்புங்க. நீங்கள் என்ன நினச்சிட்டு நான் இவ்வளோ மரியாதை கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. நான் என்ன நீங்கள் ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லாமல் எப்படி வந்து நிற்கிறீங்க சார். சார் டென்ஷன் ஆகாதீங்க சார், கோவப்படாதீங்க சார் அப்படின்னா பயங்கரமாக காத்து. நீங்கள் தான் சார் புதுசு அப்படிங்கிற மாதிரி வெளியே வந்தோடனே எனக்கு கூட உள்ள நினச்சிட்டேன். நான் போச்சா ஒரு நல்ல சந்தர்ப்பம் தானே இது அப்படின்னு. ஏன் நான் அவர்கிட்ட ஆர்கியூ பண்ணுறேன். சார் நான் குடிச்சா உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை, படம் ஒழுங்காக எடுப்பேன் சார் அப்படின்னு. ஹலோ அப்படின்ட்டு அவர் பயங்கர வெறி ஆகிட்டாரு. இன்னொரு விஷயம் என்னன்னா சார், அப்பெல்லாம் வந்து விஜய் சாருக்கான கதையே எஸ்எஸ்சி சார் அவர் தான் கேட்பாரு. ஃபர்ஸ்ட் அவர் தான் கேட்பாரு. ஓகே, இதை வச்சு சங்கர் சாருமே நிறைய பேசியிருக்காரு. அவர் தான் கேட்பாரு. சார் அவர்கிட்டயும் கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் காசு சொன்னேன். காசு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன பிளாஸ்டிக் சேர்ல உட்காந்து காசு சொல்லிட்டு இருந்தேன். ஒரு சீன்ல வந்து அந்த கேரட் இருந்துச்சு அடிக்கும். அந்த டேபிள் சேர் எடுத்துட்டு டமால்னு சவுத்துல அடிச்சோன்னு அவர் சொன்னாரு. ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, சூப்பராக மாறிட்டேன். ஆமாம் அப்படியே அவருக்கு என்ன அப்படி பிடிச்சது. ஏன்னா அவருக்கு ரொம்ப பிடிச்சது காரணம் என்னன்னா மறுபடியும் நான் 20 வருஷத்துக்கு அப்புறம் பார்க்குறேன் அந்த விஷயத்தெல்லாம் ஞாபகப்படுத்துறாரு அவர். ஓகே, நான் வந்தது அவர்கிட்ட உட்காந்து பேசுனது இந்த இடம் ஞாபகம் இருக்காமான்னு கேட்டு எல்லாத்தையும் என்கிட்ட இப்போ 1 மாதத்துக்கு முன்னாடி கலெக்ட் பண்ணி போச்சு. அப்போ நான் சொன்னேன் சார் இதில் ஒரு கேரக்டர் இருக்கு, அந்த கேரக்டர் பற்றி சொல்ல சொன்னேன். அவர் நடிக்கிறதுக்கு ப்ரிப்பேராக இருந்தார். அப்படிங்களா? அப்புறம் தான் நான் நினச்சேன் கொஞ்சம் பிஸியாக இருக்காரு, இந்த நேரத்தில் அவரை கூப்பிட்டு சரி வேண்டாம் அப்படின்னு மாதிரி தோணுச்சு. இன்னும் பயங்கர ஷெட்யூல் டைட்டாக இருக்குது. இந்த நேரத்தில் அவரை கூப்பிட்டு அவருக்கு தகுந்த மாதிரி ஷெட்யூல்லாம் போடணும். நம்ம இன்னைக்கு உள்ள சூழலுக்கு இந்த பட்ஜெட்டுக்கு பண்ண முடியாது. கரெக்டாக பிளான் பண்ணால் அப்படி முடிச்சிடணும் படத்தை. இவருக்காக வெயிட் பண்ண முடியாதுன்னு தான் அப்புறம் தான் நான் சந்தான பாரதி சார் பண்ண நல்லா இருக்கும்ட்டு அவரும் ஹோப் கொடுத்து பண்ணார். ஓகே, இப்பவும் சார் வந்து பார்த்தப்போ நான் அந்த பழசெல்லாம் ஞாபகப்படுத்தினார். ஓகே, அவர்கிட்ட சொன்ன கதை அவ்வளோ அழகான ஒரு கதை. அந்த ஃபியூச்சரில் வேற யாரையா வச்சு பண்ணணும். சமூக கருத்து இதெல்லாம் கொஞ்சம் கான்ஷியஸாக இருக்கிற ஆள் அப்படிங்கிறதுனாலையும் எஸ்எஸ்சி சார்கிட்ட கதை சொல்லியிருக்கிறதுனாலையும் நான் கேட்குறேன். அப்போ விஜய் சார் உடைய கிராஃப் ஒரு மாதிரி இப்படிதான் இருந்திருக்கும். இப்போ ஒரு சிஎம்மா இருக்காரு. இந்த வளர்ச்சி எப்படி பாக்குறீங்க? சூப்பரா பாக்குறது, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. டோட்டலாக பொதுவாக இது இன்டர்வியூவில் எப்படின்னு தெரியாது. ஆனால் பொதுவாக சொல்லுவாங்க இல்லையா, இன்னைக்கு அவருக்கு புதுசாக வந்துட்டாரு, ஒரு இன்னைக்கு அவருக்கு அரசியல் பற்றி என்ன தெரியும் அதெல்லாம்ட்டு. அவருக்கு என்ன தெரியுதோ இல்லையா, ஏமாற்ற தெரியாதுல்ல அவருக்கு, ஏமாத்தாமல் இருக்காருல்ல. அது பெரிய விஷயம் இல்லை. பொலிட்டிக்ஸை எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு தான் வரணுமா என்ன தெரியணுங்க? ஜனங்களை கஷ்டப்படுத்தாமல் இருக்கணும், பொய் சொல்லாமல் இருக்கணும், ஓரளவுக்கு நேர்மையாக இருக்கணும்னு தெரிஞ்சா போகிறோம். இதுதான் பெரிய குவாலிட்டின்னு நினைக்கிறேன். தெரிஞ்சிருக்க என்ன தெரியணும், தெரிஞ்சு என்ன பண்ண போகிறோம் பெருசாக தெரியாதுக்கு. உன்னை நான் பத்திரமா பார்த்துக்கணும்னு நினைக்கிறது இருக்கு இல்லையா. நான் அவர் வந்து சம்பாதிக்க வரல, சம்பாதிச்சுட்டு தான் வந்திருக்காரு. அங்கே வந்து ஒன்னே ஒன்று தான் அங்கே எதிர்பார்க்கறது அவர் இல்லையா. முன்ன பண்ண தப்பு இருக்கானா, மொத்தமாகவே தப்பாக இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் தானே தப்பு இருக்குது, சரி பண்ணிக்குவார். ஓகே, அதெல்லாம் பெரிய ஆளுமை. எங்களுடைய படத்தில் ஆரம்பிக்கும் போது முதல்ல நேர்மைக்கு நெருக்கமாக இருக்கும் எங்கள் முதல்வருக்கு நன்றின் தினந்தோறும் ஆகாயம் படக்குழுன்னு போட்டு தான் ஆரம்பிக்கிறோம். ஓகே, அதில் எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது, எந்த அரசியலுக்காகவும் கிடையாது. இது பார்த்தா விஜயோட ஆடியன்ஸ்லாம் பார்ப்பாங்க, அதுக்கெல்லாம் கிடையவே செய்யாது. அந்த நேர்மை எங்களுக்கு பிடிச்சிருக்கு, அந்த ஒழுக்கம் எங்களுக்கு பிடிச்சிருக்கு. நீ குறை சொன்னால் லட்சம் குறை சொல்லிகிட்டே இருக்கேன், குறை சொல்லாமல் இங்கே எங்கே இருக்குது? அதெல்லாம் கிடையாது. இருக்கிறதுல எது பெட்டர்னு பார்த்தா இது மட்டும் இல்லைன்னா எப்படி நடக்குங்க? ஓகே, எது எப்படி நடக்கும்? இருக்கிறவங்களாம் முட்டாளா அங்கே இருக்கிறவங்களாம் அத்தனை பேர் அதெல்லாம் கிடையவே செய்யாது. இன்னும் ஒரு 4 மீட்டிங் பேசியிருந்தாருன்னா 140 சீட் வந்திருப்பாரு, 150 சீட் வந்திருப்பாரு. என்ன கேட்டால் அதான் சொன்னேன். இந்த சினிமாக்கார அரசியல்னால ஏங்க நீ மற்றவங்களாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்களாங்க? அதெல்லாம் கிடையாதுங்க. 1000 சொன்னாலும் அந்த பாலிடிக்ஸ் தான். இன்னைக்கும் நான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு இடத்துல போகும்போது காசு வாங்க ஒரு தான் யோசிக்கிறான். அது ஒண்ணு சொல்லு, நீ வேற எந்த டீட்டெயிலாம் பேசாத. நீ மாற்றம் நடந்திருக்கு 100%. ஓகே, 100% நடந்திருக்கு. அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. நீங்கள் என்ன வேணாலும் செம்படிக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் அடிக்கவே முடியாது. ஸ்ட்ரைட்டாக இருக்கலாம். ஒரு இடத்துல போனால் போகிற இடத்துல வேணானே சிக்கலை வந்துடும், அதெல்லாம் வேணானே. அது அந்த இது வந்து இருக்குது, பயம் இருக்குது, அதில் எல்லாத்துக்கும் இருக்குது. ஓகே, அதனால் வந்து 75 வருஷம் குப்பை ஒரே நாளாலும் சரி பண்ண முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ண முடியும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கன்வர்சேஷனாக இருந்துச்சு, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களுடைய ஆகாயம் திரைப்படமும் அதுக்கு அடுத்து நீங்கள் பண்ண போகிற திரைப்படமும் பெரிய வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு குமுதம் சார்பாக வாழ்த்துக்கிறோம் சார். நன்றி சார். வாழ்த்து. நன்றி. ஓகே. Regal Jewellers, the biggest manufacturer and wholesalers, now in T Nagar, Chennai. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more.